இந்திய தேசியம் என்கிறார்கள். சொல்லுவவர்களாம் யார் யார்? வலதுசாரி, இடதுசாரி, நடுசாரி, அந்த சாரி, இந்த சாரி, எல்லா சாரியும் சொல்லுது இந்திய தேசியம். அதுக்கு என்ன சொல்கிறான்? இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டவங்களாம் இந்திய தேசியம் தான். சரிதான். இந்திய தேசியம் என்பது கற்பனை, அது வேறு. அதில் வலதுசாரி, இடதுசாரி எல்லாம் உள்ளடங்குவான். தமிழ் தேசியத்திலும் வலதுசாரி, இடதுசாரி எல்லாம் அடங்குவான். ஞாபகம் வச்சுங்க. அது எப்படி கொண்டு போகிறோங்கிறத பொறுத்து இருக்கு, அவங்கவுங்களுடைய அமைப்பு வேலை இருக்கே தவிர. இப்போ கம்யூனிஸ்டுகளும் தீவிரமான பாரத தேசியவாதிகள், இந்திய தேசியவாதிகள். பாஜகவினரும் தீவிரமான இந்திய தேசியவாதிகள். எப்படி ஒரே தேசியத்தை பேச முடியுது? ஏனென்றால் அது கற்பனை. இந்தியா என்பது அது வேற. ஏனென்றால் மொழி, இனம், தாயகம் மூன்றும் ஒரு தேசியத்தின் அடித்தளம். இப்போ தேசிய இனம் என்பது பிறப்பால் வருவதே தவிர சிறப்பால் தேர்வு செய்து கொள்ள வேண்டியது அல்ல, முடியாது. தேசியம் இனம் என்பது பிறப்பால் வருவது. இது தமிழர்களுக்காக நான் சொல்ல நினைக்காதீங்க. இப்போ உலகத்தில் இருக்காங்க, இங்கிலீஷ்காரங்கிறானுங்க, டச்சுக்காரங்கிறான், பிரெஞ்சுக்காரங்கிறான். அது எதை சொல்கிறான்? அவனுடைய மொழி, அவனுடைய இனம், அவனுடைய தாயகம்.